சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில். கிருஷ்ணகிரி அருகே தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் வாங்கிய கடன் தொகைக்கு இளைஞர் வட்டி செலுத்தாத காரணத்தால் அவரது பிக்கப் வாகனத்தின் 2 டயர்களையும் ஊழியர்கள் ஜாக்கி மூலம் இரவோடு இரவாக கழற்றி கையோடு கொண்டு சென்றுள்ளனர். மீட்டர் வட்டி வாங்கி பைனான்ஸ் நிறுவனத்தினர் வயிற்றில் அடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள இளைஞர் வாகனத்தின் சக்கரங்களை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வாங்கிய பணத்திற்கு வட்டி செலுத்தாத ஒரே காரணத்திற்காக பினான்ஸ் நிறுவனத்தினர் தனது பிழைப்பிலேயே மண்ணள்ளி போட்டுவிட்டார்கள் என்பதே இந்த இளைஞரின் வருத்தம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த குள்ளம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தண்டபாணி. பிக்கப் வேன் வைத்து வாடகைக்கு ஓட்டி வரும் இவர் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாக சந்தூரில் உள்ள ஒரு தனியார் ஆட்டோ பினான்ஸ் நிறுவனத்தில் 30,000 ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார். அதற்கான வட்டி தொகையாக மாதம் 3,000 ரூபாய் செலுத்தி வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக குடும்ப சூழல் காரணமாக அந்த தொகையை செலுத்த முடியவில்லை என கூறப்படுகிறது. சிறிது கால அவகாசம் கொடுங்கள், வட்டியும் முதலும் சேர்த்து கொடுத்து விடுகிறேன் என பினான்ஸ் நிறுவனத்திடம் கெஞ்சி கேட்டிருக்கிறார் தண்டபாணி. ஆனால் அதை காது கொடுத்து கூட கேட்காத பினான்ஸ் நிறுவனத்தினர் பணத்தை கேட்டு டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது. நான் குடும்ப சூழ்நிலை காரணமாக சந்தூரில் பாலாஜி ஃபைனான்ஸ்னு இருக்குது. அதில் ஒரு 30,000 ரூபா பணம் வாங்கியிருக்கேன். அதில் மாதம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வட்டி தான். மாதம் 3,000 ரூபா கட்டிகிட்ருக்கேன். 5 மாதமாக கட்டிகிட்ருக்கேன். இந்த நிலையில் இரவில் வண்டியை வெளியில் நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் தூங்க சென்றிருக்கிறார் தண்டபாணி. அந்த நேரத்தில் இரவோடு இரவாக அவரது வீட்டுக்கு வந்த பினான்ஸ் நிறுவனத்தினர் பிக்கப் வாகனத்தின் பின்புறம் உள்ள 2 டயர்களையும் ஜாக்கி மூலமாக உயர்த்தி கலற்றி எடுத்து சென்று விட்டனர். மறுநாள் காலையில் வண்டியில் டயர் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்த தண்டபாணி பினான்ஸ் நிறுவனத்திற்கு நேரில் சென்று நியாயம் கேட்டிருக்கிறார். அதற்கு பணத்தை கட்டினால்தான் டயரை கொடுப்போம் என அங்கிருந்த ஊழியர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். 2 மாசமாக கட்ட முடியல. அடுத்த 20ஆம் தேதி கட்டணும்னு சொன்னேன். அதுக்கு வீட்டில் கொஞ்சம் அவ்வளோதான் பேசி எனக்கே தெரியாத வண்டி டயரை கழட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இதனால் மேலும் ஷாக்கான தண்டபாணி நடந்த சம்பவம் குறித்து மத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் புகாரை விசாரிக்க வேண்டிய போலீசார் பணம் கொடுக்காவிட்டால் அப்படித்தான் கலற்றி செல்வார்கள் என அலட்சியமாக கூறுவதாக இளைஞர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இதை நான் மத்தூர் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நீ பணம் வாங்கினதுக்கு அப்படிதான் கழட்டி எடுத்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஸ்டேஷனில் இது கந்து வட்டி தானே. அது இது மாதம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மீட்டர் வட்டியாக அதிகமாக கேட்குறாங்க. கட்டாத்துக்கு 2 மாதத்து பெனால்ட்டியாக மீட்டர் வட்டி கேட்டு ரத்தத்தை உறிஞ்சுவதாக கூறிய தண்டபாணி தனது வண்டியின் டயரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். என் கோரிக்கை என் டயர் வாங்கி தரணும், மீட்டர் வட்டி அதிகமாக எல்லாத்தையும் ஒழிக்கணும், அதுதான் கோரிக்கை. நான் வாங்கினது ஒரு குடும்ப சூழ்நிலை தான் வாங்கிச்சு. வண்டி 2 மாதமாக மழையின் காரணமாக வண்டி ஓடலை. வண்டி ஓடிந்தால் அவங்களுக்கு நான் கரெக்டான வட்டியை கட்டிடுறேன். நாங்கள் வண்டி ஓட முடியாதுன்னா பிரச்சனை எங்களுக்கு. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மூவேந்திரன். சூர சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில்.